ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த அடை தோசை கூட நீங்கள் ஒரு தேங்காய் சட்னி நாட்டு சக்கரை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் இட்லி அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே மற்ற பொருளையும் மெஷர் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 கப் அளவு பச்சரிசி, 1/2 கப் அளவு கடலைப்பருப்பு, 1/2 கப் அளவு துவரம் பருப்பு, 1/4 கப் அளவு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணியில் ஒரு 2 முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அரிசி பருப்பு எல்லாத்தையும் நல்லா கழுவினதுக்கப்புறமா இதில் நல்ல தண்ணி சேர்த்து ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்தால் தான் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே ஊறி இருக்குது. பாருங்கள், அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இதை நீங்கள் கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ எதில் வேணாலும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் தான் சேர்த்து அரைக்க போகிறேன். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் காரத்துக்கு ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பில் பாதி அளவு சேர்த்துக்கலாம். ஒரே நேரத்தில் மொத்தத்தையும் சேர்த்து அரைக்க முடியாது, அதனால் 2 பேட்சாக பிரித்து அரைச்சிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலான தோசை மாவை விடவே கொஞ்சம் அதிகமான கொரப்போடு இருக்கணும். அப்போது தான் நம்மளுக்கு அடை தோசை நல்ல டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்மள்ட்ட பேலன்ஸ் இருக்கிற அரிசி பருப்பையும் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தோசைக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இதையும் அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மாவை அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த பதத்தில் இருந்ததுனா தான் உங்களுக்கு அடை தோசை நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. இப்படி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு தோசை வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், பொடியாக நறுக்கின 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அடை தோசைக்கு கொஞ்சம் அதிகமாக வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட முருங்கைக்கீரை இல்லை அப்படின்னா நீங்கள் பொடியாக நறுக்கின கறிவேப்பிலை, கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கீரை சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு அடை தோசைக்கான மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றுறதுக்கு கல் நல்லா சூடுபடுத்திக்கோங்க. சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். அடை தோசை வந்து கொஞ்சம் மொத்தமாக தான் ஊற்றணும், ரொம்ப மெல்லிசாக ஊற்ற முடியாது. கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடை தோசைக்கு கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் மாற்றிட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டான அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.